வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகிற பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பொங்கல் பரிசு ரூபாய் 3000 சேர்த்து ரூபாய் 6000 வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாடு மக்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக கருதப்படுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்து விட்டது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பணமாக கிடைக்கப் போகிறது. இது தவிர சில குடும்பங்களுக்கு கூடுதலாக 3000 ரூபாய் கிடைக்கும். அந்த வகையில் எந்தெந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் ஸ்பெஷலாக இந்த 6000 ரூபாய் கிடைக்கும் என்பதை இங்கே தெரிந்து கொள்வோம். தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்து விட்டது. இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் தலா 3000 ரூபாய் கிடைக்கும். இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு இன்று முதல் தொடங்கிவிட்டது. வீடு வீடாக சென்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு டோக்கன்களை நியாய விலைக் கடை பணியாளர்களை விநியோகித்து வருகின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு பெற்றுக்கொள்ளும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களில் பலருக்கு கட்டாயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும். புதிய பயனாளிகள் பழைய பயனாளிகள் எல்லோரையும் சேர்த்து 1,30,00,000 பெண்கள் இம்மாதம் தலா 1000 ரூபாய் பெறுகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த தொகையும் சேர்த்தால் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு 4000 ரூபாய் இம்மாதம் கிடைக்கும். புதுமை பெண் திட்டம் இந்த இரு திட்டங்களிலும் பயனாளிகளாக இருப்பவர்களில் சிலர் புதுமை பெண் திட்டத்திலும் பயனாளிகளாக இருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை மிக சொற்ப அளவு என்றாலும் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து புதுமை பெண் திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் பெறும் பெண்களும் இருக்கின்றனர். அண்மையில் தமிழ்நாடு அரசு நடத்திய வெல்லும் பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட குடும்ப பெண் ஒருவர் தன்னுடைய மகளுடன் சேர்த்து கல்லூரியில் படிப்பதால் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் பெறுவதுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளியாகவும் இருப்பதாக தெரிவித்தார். இதனால் இரு திட்டங்களிலும் சேர்த்து மாதம் 2000 ரூபாய் பெறுவதாக கூறினார். இதனால் இத்திட்டத்திலும் பயனாளியாக இருக்கும் பெண்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை சேர்த்து 5000 ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை குடும்ப பெண் இல்லாமல் கல்லூரி மாணவி இருந்து அவரும் புதுமை பெண் திட்டத்தில் பயனாளியாக இருந்தால் கூட 1000 ரூபாய் அக்குடும்பத்துக்கு இம்மாதம் கிடைக்கும். அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம். மேலே சொல்லப்பட்டுள்ள திட்டங்களில் எல்லாம் பயனாளியாக இருக்கும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் கல்லூரியில் படிக்கிறார் என்றால் அவர் தமிழ் புதல்வன் திட்டத்திலும் பயனாளியாக இருக்கிறார் என்றால் அவருக்கும் இம்மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். இவற்றையெல்லாம் சேர்த்தால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இம்மாதம் 6000 ரூபாய் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் இந்த ரொக்கப்பண உதவிகளால் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். நன்றி, வணக்கம்.